ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃப்ரைடே எடுத்த மினி விளாக் பார்க்கலாங்களா? ஸ்ரீநிதிக்கு காலையில் எப்பயும் போல் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மிரக்காய் சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். ஆனால் ஸ்ரீநிதிக்கு சாம்பார் வேண்டான்ட்டா. சரி, அதனால் பீட்ரூட் சாப்பாடு மட்டும் கொடுத்து விட்டுட்டோம். இதுக்கிடையில் அப்பாவும் பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். என்னென்னா, பெடிக்யூர் பண்ணுறாளாம்மா காலையில் அவங்க அப்பாவுக்கு. இப்படி பண்ணால் கால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தா. சத்தம் போட்டதுக்கப்புறம் எந்திச்சு ரெடி ஆகுறா. என்னன்னு பார்த்தா காலையில் 6:20க்கு இப்படி பண்ணிகிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமானு சவுண்ட் விட்டோன்னு அதுக்கப்புறம் ஓடி போய் ரெடி ஆகிட்டா. டைம் பார்த்திங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. புள்ள ரெடி ஆகிட்டா. சாப்பாடு வந்து காக்கா குருவிங்களுக்கும் எடுத்து வச்சாச்சு. இன்னும் குழந்தையாட்ட இப்போ வரைக்கும் வந்து காலையில் 5:30 மணிலேருந்து சவுண்ட் விட்டே இருக்கும். எந்திரி, கிளம்பு, ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் தான் ரெடி ஆவா. அதுக்கப்புறம் வீட்டில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநிதி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இளநீ இருந்தது, கட் பண்ணி கொடுத்தாரு. நான் ஒன்று கட் பண்ணி சாப்பிட்டு நம்மளோட சூரியன் அழகாக உதிக்கிறாங்க. காக்கா வேற வந்துட்டாங்க, ரெகுலர் காக்கா. சரின்ட்டு அவங்களும் சாப்பிட்ருக்கிறக்குள்ள நாங்களும் ஒரு இளநீ குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் அவருக்கும் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கப்புக்கு போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அவருக்கு என்ன சாப்பாடு சாம்பார் இருந்தாலும் கொஞ்சம் ஊறுகாய் வேணும், அதனால் சரின்னு ஊறுகாய் கொஞ்சம் வச்சு மேரக்காய் சாம்பார் ஊற்றி டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து நீர் ஆகாரமாக எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. கம்பங்கூழ் கடையெல்லாம் இருந்துச்சுன்னா வாங்கி கொடுங்க. கம்பங்கூழ்லாம் நீங்களும் வாங்கி குடிங்க, அவ்வளோ ஹெல்த்தி. முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே செஞ்சுக்கோங்க. நான் வந்து வீட்டில் வந்து சரி இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்ரீநிதிக்கு வந்து கம்பு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அடிக்கடி நான் செஞ்சு வச்சுருவேன். கம்பு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஸ்ரீநிதி வந்துட்டா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வேஃபர் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒன்றுமே போடல, இருந்தாலும் 2 சைடும் வேக வச்சு கொடுத்ததுலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டா. சரின்ட்டு வீட்டில் அவரும் பார்த்துட்டு எனக்கும் செஞ்சு கொடுன்னு சொன்னார். சரி, நைட்டுக்கு என்ன பண்ணிட்டேன்னா தோசை ஊற்றி அது போக ப்ரெட் இருந்துச்சு, சரி அதையும் வேஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். எங்களுக்கு ஃப்ரைடே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.